Hi friends, நான் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன மாதிரி கார்லாம் பார்க்க போகிறோம்னா லோ பட்ஜெட் 5 சீட்டர் 7 சீட்டர் 8 சீட்டர் 10 சீட்டர் பார்க்க போகிறோம். ஸோ லோ பட்ஜெட் தான். 5 சீட்டு வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா பட்ஜெட்டில் இருந்து இருக்குது. 10 சீட்டு வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,70,000 பட்ஜெட்லேருந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் 5 சீட்டர் 7 சீட்டர் 8 சீட்டர் தான் பார்க்க போகிறோம். 10 சீட்டர் பார்க்க போகிறோம். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அக்பர் கார்ஸ் கிருஷ்ணகிரி. உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பைபாஸ் போகிற இப்போ கிருஷ்ணகிரி பைபாஸ்லேயே தான் இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்டி மேரி ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் காட்டு ஆஞ்சநேயர் கோயில் போகிற வழியில் இருக்குது. நான் லொக்கேஷன் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், வீடியோலையும் கொடுத்துறேன். உங்களுக்கு ஹைவேஸ் பக்கத்துலேயே தான் இருக்குது லொக்கேஷன். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லோ பட்ஜெட் கார் தான். ஸோ இந்த நீங்கள் எஃப்சியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு எஃப்சி எல்லாமே லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ சில பேர் வந்து எஃப்சியை பற்றி நிறைய டவுட் கேட்டிங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் எஃப்சிஐ லைவில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஒரு சில டவுட் கேட்டாங்க. நான் வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டில் ஒரு வண்டி போட்டிருக்கேன். ஸோ அந்த வண்டி வந்து வீடியோக்குள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது. நான் தமிழில் என்ன ரேட்டில் வண்டி போடுறனோ அந்த வண்டி கம்பல்சரி வீடியோக்குள்ளே இருக்கும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டி விடாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எல்லாமே லோ பட்ஜெட் வண்டி தான். லோக்கலை பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போனா தான் என்னோடய அப்டேட் வீடியோ கிடைக்கும். தேங்க்யூ. முதல்ல நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டாடா இண்டிகா DLS V2. நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. 20 கிலோமீட்டர் மேலே உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். 2007 மாடல். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 1,54,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN07 ஃபியூயல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் உள்ள ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புதுசு பிராண்டட் பக்காவாக இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்கும். ஸோ டயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓட்டி பழகிறதுக்கெலாம் பக்காவாக செட் ஆகும் உங்களுக்கு. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா AC, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ உள்ள லோக்கல் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. வண்டி கண்டிஷன் பக்காவாக இருக்குது. வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 82,000. அதுவும் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா டவேரா 10 சீட் வண்டி. LT 2.5 டர்போ இன்ஜின். 2004 மாடல். எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024 வரைக்கும் லைவில் இருக்குது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. பேப்பர் எல்லாமே உங்களுக்கு லைவில் இருக்குது. இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 1,45,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN09 ஃபியூயல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே புதுசு பிராண்டட். ஸோ டயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்குது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் 12லேருந்து 14 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். ஸோ பெரிய ஃபேமிலிக்கு பக்காவாக செட் ஆகிற வண்டி. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா AC, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 1,70,000. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா மாருதி சுசுகி எர்டிகா ZTI 7 சீட்டர். வண்டி உண்மையிலே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. 7 சீட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக மைலேஜ் கொடுக்குற ஒரே வண்டி இது தான். 20 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாம் ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. DDIS இன்ஜின் 7 சீட் வண்டி. 2012 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 98,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN07 ஃபியூயல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பிராண்ட் நியூ புதுசு. ஸோ டயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்குது. வண்டி அருமையாக இருக்குது. பெரிய ஃபேமிலிக்கெலாம் பக்காவாக செட் ஆகிற வண்டி.
வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ இருக்குது. ஏர் பேக், ஏபிஎஸ் பிரேக், ரிவர்ஸ் கேமரா இருக்குது. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா உள்ள ரூஃப் ஏசி இருக்குது. டாப் அண்ட் மாடல் உங்களுக்கு. ஸோ அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங், அட்ஜஸ்டபிள் மிரர் எல்லாமே இருக்குது. வண்டி அவ்வளோ பக்காவாக இருக்குது. ஃபுல் ஆப்ஷன் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஒரிஜினல் சீட் கவர் போட்டிருக்காங்க. வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 5,50,000. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா மாருதி சுசுகி வேகனார். சின்ன ஃபேமிலிக்கு பக்காவாக செட் ஆகிற வண்டி. 2008 மாடல். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 78,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN02 ஃபியல் பெட்ரோல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூ. ஸோ டயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்குது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஸோ வண்டி ஓட்டி பழகிறதுக்கு அருமையான வண்டி. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் இருக்குது. ஒரு சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ உள்ள லோக்கல் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. வண்டியில் நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 1,75,000. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். டாட்டா இண்டிகோ மான்சா குவார்ட்டர் ஜெட் டாப் அண்ட் மாடல். 2009 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 1,66,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN10 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பிராண்ட் நியூ, புதுசு. ஸோ டயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது, பிராண்டட். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடன் டைப் வண்டி. மைலேஜை பொறுத்த வரைக்கும் 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. மெயின்டெனன்ஸ் செலவுலாம் ரொம்ப கம்மியாக தான் வைக்கும். ஸோ வண்டி உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ இருக்குது. ஏர் பேக், ஏபிஎஸ் பிரேக் இருக்குது. கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ரிவர்ஸ் கேமரா இருக்குது. ஒரிஜினல் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ வண்டியில் எந்த குறையும் கிடையாது. எல்லா ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கேட்குறது எல்லாமே இந்த வண்டியில் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங், அட்ஜஸ்டபிள் மிரர் இருக்குது. எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரிஜினல் சீட் கவர்லாம் போட்டிருக்காங்க. வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா 2,25,000. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் VDI. நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச வண்டி இது, பிடிச்ச கலர். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது இந்த வண்டியில். VDI வேரியண்ட். 2008 மாடல். இதுக்கு முன்னாடி 4 ஓனர் இருக்காங்க. 1,50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN28 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பிராண்டட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதுசு. ஸோ டயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ இருக்குது. ஸோ ஒரிஜினல் சீட் கவர் போட்டிருக்காங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். வண்டி நல்லாவே இருக்குது. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா 2,50,000. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம்.
அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஈகோ ஸ்போர்ட் டைட்டானியம் டாப் அண்ட் மாடல் ஃபுல் ஆப்ஷன் இருக்குது. 2015 மாடல், 2016 ரெஜிஸ்ட்ரேஷன். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 1,35,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 23. ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பிராண்டட், பிராண்ட் நியூ, புதுசு, பக்காவாக இருக்குது. வண்டி சொல்லப்போனால் அப்படியே உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் ஃபுல் ஆப்ஷன் இருக்குது. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ இருக்குது. ஏர் பேக், ஏபிஎஸ் பிரேக், ரிவர்ஸ் கேமரா இருக்குது. ஒரிஜினல் ஷீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டெப்னி இருக்குது உங்களுக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்கும். ஸோ அட்ஜஸ்டபிள் மிரர் இருக்குது. அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் இருக்குது. வண்டியில் எந்த குறையும் கிடையாது. நீங்கள் கேட்டது எல்லாமே இந்த வண்டியில் கிடைக்கும். பயங்கர சேஃப்டியான வண்டி. வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபா. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி இ 2006 மாடல். எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025 வரைக்கும் லைவில் இருக்குது. இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 71,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 10. ஃபியல் பெட்ரோல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4ம் ஒரு 70% இருக்கும். வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான். உள்ள சீட் கவர் போட்டிருக்காங்க. வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 1,50,000. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் i10 மேக்னா 2008 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. வண்டி வெறும் 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. TN 22. ஃபியல் பெட்ரோல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே புதுசு தான், பிராண்ட் நியூ. ஸோ டயர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. சின்ன ஃபேமிலிக்கு பயங்கரமாக செட் ஆகிற வண்டி. மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ இருக்குது. ஒரிஜினல் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ லோக்கல் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. வண்டியில் நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. நல்லாவே இருக்குது வண்டி. வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க. இந்த வீடியோவில் உள்ள கார்ஸ் பற்றி என்ன டவுட் என்கொயரி இருந்தாலும்
வீடியோலேயே உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ், லொகேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நான் என்னோட அப்டேட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். தேங்க்யூ.